இரட்டை வண்ண காகித மலர். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம சாதாரணமா இருக்கிற ஒரு காகிதத்தை மடிப்பதன் மூலமா எப்படி ஒரு அற்புதமான 2 கலர்ல இருக்கிற பூவை உருவாக்குறதுன்னு செஞ்சு பார்க்க போறோம். இதற்கு தேவையானது என்னன்னா, 2 பக்கங்களிலும் வெவ்வேறு வண்ணங்களை கொண்ட ஒரே ஒரு வண்ணத்தாள் மட்டும்தான். முதல்ல இந்த தாள் சதுரமா இருக்கணும், இல்லனா சதுரமா உருவாக்குங்க. அப்புறம் அதை நடுவுல பாதியா மடித்து இதே போல இன்னொரு பக்கத்தையும் இப்போ பாக்குற மாதிரி பாதியா மடிங்க. இதை இப்போ நீங்க திறந்தா சதுர காகிதத்தை 4 சம சதுரங்களா பிரித்திருப்பீங்க. இப்போ நம்ம காகிதத்தை மீண்டும் மடிக்கலாம். ஆனா இந்த முறை 2 மூலைகளையும் சேர்த்து மடிப்போம். அதே மாதிரி 4 மூலைகளிலும் மடிச்சு அதன் ஓரங்கள்ல சின்னதா மடிப்பை உருவாக்கிக்குங்க. காகிதத்தை திறந்து இப்போ நாம பார்க்குற மாதிரி ஒரு பக்கத்தை எடுத்து சதுரத்துல இருந்து மையக்கோட்டோட மடிச்சு நடுவுல மட்டும் மடிப்பு இருக்கிற மாதிரி மடிக்கிறோம். இதே மாதிரி 4 பக்கங்களிலும் செஞ்சுக்கலாம். இப்போ நாம திறக்கும் போது நடுவுல ஒரு சிறிய சதுரத்தை பார்க்கலாம். இப்போ நல்லா பாருங்க, இந்த சதுரத்தை நாம 16 சம சதுரமா பிரிச்சிருக்கோம். காகிதத்தை திறந்து ஒரு மூலையை எடுத்து சின்ன உள் சதுரத்துக்கு குறுக்கா வச்சு எதிரில் இருக்கிற மூலையில வைங்க. இப்போ நாம மடிச்ச மடிப்பு கோடு மூளை விட்டத்திற்கு இணையா இருக்கிற மாதிரி அதை மடிங்க. இதை முழுசா கோடு வர்ற மாதிரி மடிங்க. பெரிய சதுரத்தோட 4 மூலைகளிலும் இப்போ பார்க்குற மாதிரி திரும்பவும் செய்யுங்க. இப்போ நீங்க திறந்து பார்த்தா சின்ன சதுரத்துல அதை விட இன்னொரு சின்ன சதுரம் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த சின்ன சதுரத்துக்குள்ள இப்போ பார்க்குற மாதிரி முழு காகிதத்தின் மூலை விட்டங்களை உருவாக்குங்க. ஒரு சதுரத்தின் மேல் இந்த ஐங்கோணம் இல்லைன்னா ஒரு முக்கோணத்தை உருவாக்க இப்போ பார்க்குற மாதிரி காகிதத்தை திருப்பி மடிங்க. இப்போ ஒரு முக்கோணத்தின் மூலைய நடுவுல மடிங்க. 4 மூலைகளிலும் இதை செய்யுங்க. இப்போ ஐங்கோணத்தை மீண்டும் மடிங்க. இப்போ பார்த்தா முக்கோணத்துல மேலும் 4 மூலைகளை பார்க்க முடியும். இந்த மூலைகள் அனைத்தையும் மீண்டும் நடுக்கோட்டுல மடிங்க. இப்போ நீங்க வேற ஒரு ஐங்கோணத்தை பாக்குறீங்கல்ல, அதுல பெரிய முக்கோணமும் கீழே ஒரு செவ்வகமும் இருக்கு. இந்த முக்கோணத்தோட இதழை கீழே இப்படி மடிங்க. மற்ற இதழ்களையும் இதே போல கீழே மடிங்க. இப்போ பாருங்க, இன்னும் 2 இதழ்கள் இருக்கு. இந்த 2ஐயும் திரும்பவும் கீழே மடிங்க. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட மலர் தயாராயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? 4 இதழ்களையும் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி திறந்து சரி செய்யுங்க. இப்போ பார்க்குற மாதிரி சின்ன பூவோட மஞ்சள் பகுதியை திறந்து விடுங்க. அட, இப்போ நமக்கு தேவையான 2 வண்ண மலர் தயாராயிடுச்சு. 4 முக்கோண இதழ்களுடன் ஒரு சதுர மலர் பார்க்க அழகா இருக்குல்ல? மறுபக்கமா பார்த்தா இன்னொரு அழகான வண்ண மலர் இருக்கு. நாம செஞ்ச இந்த மடிப்பு அலங்கார வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் குட்டீஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. பை குட்டீஸ். ஒரு சதுர வடிவ காகிதத்தில் எந்த ஒரு கருவியையும் பயன்படுத்தாமல் அழகான இரட்டை வண்ண மலரை செய்வதற்கு கற்றுக்கொண்டீர்கள். இதனை நீங்களும் செய்து பாருங்க. இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமா
எளிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்.